நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தன்னைத்தானே அழித்து கொண்ட டொனால்டு ட்ரம்ப் நாட்டையும் அழித்தாரு, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இந்த 3 விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா தலையே சுத்திடும். அமெரிக்காவுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளும். ஏன் ட்ரம்ப் ஊருக்கெல்லாம் வரி போட்டிருக்கிறார் என்ற விஷயமானது புரியும். இனி அமெரிக்கா அழியுமா அல்லது பெரிய அண்ணனாக எழுந்து வருமா என்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த 3 விஷயங்களை நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோங்க. முதல்ல அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இணையத்தில் வைரலாகும் வீடியோவை பற்றி நான் உங்களுக்கு இரண்டாவதா சொல்றேன். அமெரிக்காவுடைய தற்போதைய நிலைமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஜிடிபியை விட செலவுகள் அதிகமா இருக்குதுங்க, கடனும் அதிகமா இருக்குதுங்க. நம்ம நாட்டுடன் ஒப்பிடுகின்ற போது அமெரிக்காவுடைய கடன் தொகையானது ஏகப்பட்டவை. இப்போ இந்தியாவில் ஒரு கட்டுப்பாடு இருக்குதுங்க. மாநிலங்களா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, நம்ம உற்பத்தியை விட 24% தான் கடன் வாங்கணுங்க. இப்போ 100% உற்பத்தி பண்றோம்னா அதுல 24% கடன் வாங்கிக்கலாம். அதுக்கு மேல எந்த மாநிலமும் கடன் வாங்கக்கூடாது, மத்திய அரசாங்கமும் கடன் வாங்கக்கூடாதுங்க. ஆனா அமெரிக்காவில் இன்னைக்கு கடன் தொகையானது எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? அந்த நாட்டினுடைய ஜிடிபியை விட கடன் தொகையானது அதிகரித்திருக்கிறது. அந்த நாட்டினுடைய ஜிடிபியை விட செலவு அதிகரித்திருக்கிறது. நம்ம நாட்டில் ஜிடிபியை விட 24% மேல போனா நாட்டை காப்பாற்ற முடியாது, திவாலாயிடும் என்பதனால ஒரு வரையறை வச்சிருக்கோம். ஆனா என்னதான் உலகத்தினுடைய நம்பர் 1 பொருளாதாரமா இருக்கலாம், உலகமே அமெரிக்காவை சார்ந்திருக்கலாம், அப்படி இருந்தாலும் கூட ஜிடிபியை விட அதிகமா கடன் வச்சிருந்தா அந்த நாடு எந்த அளவுக்கு அழிவை நோக்கி போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்களேன். இப்படி இருக்கின்ற தருணத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போது $3 டிரில்லியன் அளவுக்கு மீண்டும் கடன் வாங்க போறார். தொடர்ச்சியாக கடன் வாங்கிட்டே இருக்கிறார். ஊதாரியா செலவு செய்வதற்கும் ஊருக்கு அள்ளி கொடுப்பதற்கும் நான் பெரிய அண்ணன் என்று காட்டுவதற்காகவும் கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறார். அவர் வாங்குகின்ற $3 டிரில்லியன் அளவுக்கான பணம் எந்த அளவுக்கு பெருசு தெரியுமா? நம்ம நாட்டினுடைய ஓராண்டு ஜிடிபி எவ்வளவு தெரியுமா? 4 டிரில்லியன். கிட்டத்தட்ட இந்தியா போன்ற 4வது பெரிய பொருளாதாரத்தின் ஒரு வருட வருமானத்தை அவர் அப்படியே கடனா வாங்க போறாருங்க. இப்படி $3 டிரில்லியன் அளவுக்கு கடன் வாங்கினா அந்த கடனை எப்படி கட்டுவாரு? அதுக்கு தான் ட்ரம்ப் குறுக்கு வழியை கையாண்டார். அந்த குறுக்கு வழியானது உலக நாடுகளை எந்த விதத்திலும் பாதிப்படைய செய்யல, ஆனா அமெரிக்காவை அழிச்சிருக்கிறது. இப்போ அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன பண்ணிருக்கணும்? நட்பு நாடுகளுக்கு வரி போட்டிருக்கணுமா? இல்ல இருக்கிற வரியை குறைத்து குறைந்த விலையில அந்த நாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறைத்திருக்கணும், கடனை குறைச்சிருக்கணும். அதற்கான முன்முயற்சி எடுக்காம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் மானியங்களை வாரி கொடுத்துட்டார். உதாரணமா சொல்ல போனோம்னா டெஸ்லா கம்பெனி, எலான் மஸ்க், அவருக்கெல்லாம் எவ்வளவு சலுகை கொடுத்துருக்காங்க தெரியுமா? எவ்வளவு மானியம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதுவே அமெரிக்காவுக்கு பெரிய சுமையா இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத நாடுகளுக்கெல்லாம் நிதியை வாரி கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டிருக்காங்க. ஆனா உக்ரைனுக்கு பணம் வாங்காம உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிமங்களுக்கு ஆசைப்பட்டு ஆயுதங்களை அள்ளி கொடுத்தான் அமெரிக்காக்காரன். அதனால அமெரிக்காவுடைய பொருளாதாரமானது நலிந்து போய் இருக்கிறது. இந்த நலிந்து போன பொருளாதாரத்தை உலக நாடுகள் மீது வரிய போட்டு அதை ஈடுகட்டலாம் என்பதுதான் ட்ரம்புடைய எண்ணம். ஆனா உலக நாடுகள் மீது வரி போட்டதுனால அமெரிக்காவுக்கு பொருளை அவங்க எல்லாம் ஏற்றுமதி பண்ணல. அவங்க உற்பத்தி பண்ணுகின்ற பொருளை அவங்க நாட்டிலேயே விற்கிறாங்க. எந்த நாட்டிலும் சரி ட்ரம்ப் வரி போட்டதுனால பொருளாதார மந்த நிலை வந்து விடவில்லை. இரண்டாவது, பொருளாதாரம் தேக்க நிலையும் இல்ல, உற்பத்தி தேக்கமும் இல்ல. நம்ம நாட்டில் ஐயோ துணி தேங்கி போய் கிடக்குதுப்பா, அதெல்லாம் தாண்டி வெள்ளி, வைரம், வைடூரியங்கள், தங்கம், இந்த மாதிரியான நகைகள்லாம் செஞ்சுட்டு தேக்கம் அடைஞ்சு கிடக்குதுப்பா, எப்பப்பா அமெரிக்காவுக்கு அனுப்புறது அப்படின்னு யாராவது புலம்புறாங்களா? இல்லவே இல்லை. ஆனா அமெரிக்காவில் தான் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பற்றாக்குறை மூலமாக அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பொருட்கள் மீதும் விலையானது உயர்ந்து விட்டு இருக்கிறது. குறைந்தது 27% 50% வரைக்கும் வரி போட்ட பிறகு அந்த நாட்டில் பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது.
இத அந்த நாட்டு மக்கள் உணரவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏப்ரல் மாதத்திலிருந்து எல்லா நாடுகளுக்கும் வரி போட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அங்க பொருளுடைய விலையானது விண்ணை தொற்றுது. இப்போ ₹1 1.5 கொடுக்க வேண்டிய நிலைமை அமெரிக்காவில் இருக்கு. ஒரு பெண்மணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட்டினுடைய கடைக்கு போயிருக்காங்க. அங்க போய் துணி எடுத்திருக்காங்க. கடந்த காலங்கள்ல அவங்க எடுத்த துணியானது $6.98 இருக்குது. ஆனா இன்னைக்கு அது கிட்டத்தட்ட $10.98 ஆயிருக்குது. அப்படி பார்க்கும்போது அது 47% உயர்ந்து போயிருக்கு. இன்னும் சில துணிமணிகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க $19.98 வித்திருக்குது. ஆனா இப்ப புதிய விலையானது $24.98 விக்குது. அப்படி பார்க்கும்போது 27% இப்ப அதிகரித்திருக்கு. இப்படி பழைய விலையுடன் ஒப்பிடுகின்ற போது புதிய விலையானது அமெரிக்க மக்களை அப்படியே மிரட்டுது. இத மெர்சிடிஸ் சான்சலர் என்ற பெண்மணியானவங்க தன்னுடைய சமூக வலைதளத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட் நிறுவனமா இருக்கலாம், பல முன்னணி கடைகளா இருக்கலாம், அந்த கடைகள் அத்தனையிலும் பழைய டேக் எல்லாம் பிரிச்சுட்டு புதிய டேக ஒட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு விலையானது உயர்ந்து போய் இருக்கிறது. அமெரிக்க மக்கள் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்றது போய் நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்களே ஒவ்வொரு கடையா போய் பாருங்க, அப்ப உணர்ந்து கொள்ளலாம். அத்தியாவசிய பொருளில் இருந்து துணிமணி வரைக்கும் விலையானது 27%லிருந்து 50% வரைக்கும் உயர்ந்து போச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளுக்கு தான் வரி போடுறாரா, இல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வரி போட்டிருக்கின்றாரா? இந்தியாவுக்கு வரி போட்டா இந்தியா தாண்டா வரி கட்டணும், ஆனா நாம ஏன்டா வரி கட்டுறோம் அப்படின்னு சமூக வலைதளத்துல இந்த மெர்சிடிஸ் சான்சலர் என்ற பெண்மணி வால்மார்ட்ல போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு விலையானது எந்த அளவுக்கு அதிரடியா உயர்ந்திருக்குது சென்ற வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் அப்படின்ற விஷயத்தை ஒப்பிட்டு வெளியிட்டு இருக்காங்க வீடியோ. இதை பார்த்தவங்க சீனாக்காரன் தாண்டா இந்த வரியை கட்டணும், ஆனா ஏன்டா நாம இப்போ அமெரிக்காவுக்கு வரி கட்டிருக்கோம்? ஓஹோ, இப்ப நம்ம அமெரிக்காவுக்கு அதிக வரி கட்டுறோம். இனிமே அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கடன் கேட்காதுடா. இனிமே அமெரிக்க பொருளாதாரமானது முதலிடத்துல வந்துடும்டா. இனி வேகம் பார்க்க போறோமே, பொருளாதார வளர்ச்சி அமெரிக்காவுல விண்ணை தொட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல இந்த மெர்சிடிஸ் சான்சலர் என்ற பெண்மணி வால்மார்ட்ல போயிட்டு பொருளை வாங்கிட்டு விண்ண தொட்டுக்கிறடா பொருள், இனிமே எப்படா வாயறது என்று கதறிக்கொண்டு வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்துல வைரல். அது மட்டும் இல்ல, டார்கெட் என்ற ஒரு வணிக நிறுவனம் இருக்கிறது. அதாவது வால்மார்ட் மாதிரி அது ஒரு பெரிய கடை. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்க சென்ற வாரம் தான் வந்து பழைய விலையெல்லாம் நீக்கிட்டு புதிய விலையை இப்போ ஒட்டி இருக்கிறோம். இன்னைக்கு மீண்டும் பழைய விலையை நீக்கிட்டு புதிய விலையை ஒட்டுறோம். சோ விவசாய பொருட்கள் இருந்து உணவு பொருட்கள்ல இருந்து ட்ரம்பினுடைய தவறான பொருளாதார கொள்கை காரணமாக இன்னைக்கு விலை உயர்வானது அதிகரித்து இருக்கிறது. இப்படி நாட்டு மக்களை விலைவாசி உயர்வு காரணமாக வதைக்கின்ற ட்ரம்ப் நாட்டையும் அழித்திருக்கின்றார். எப்படி அழிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் பல பொருளாதாரத்துல முன்னணியில் இருக்கக்கூடிய பண மதிப்பு இந்தியாவை விட அதிகம் கொண்டிருக்கின்ற நாடுகள் எல்லாம் இணைந்திருக்கு. இப்ப பிரேசில் இருக்கு வச்சுங்களேன், நம்ம பணத்தை விட 10 மடங்கு அதனுடைய மதிப்பு அதிகம். சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி, அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், அப்புறம் சவுதி அரேபியா, இவை அத்தனையுமே வந்து நம்ம பணத்தை விட 40 மடங்கு அல்லது 60 மடங்கு அதிக மதிப்பு கொண்டவை. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, டாலருக்கு மாற்றாக நாம் ஒரு பணத்தை உருவாக்குவோம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேணாங்க ஐயா, அமெரிக்காவை சார்ந்து அமெரிக்கா டாலர்ல தான் வந்து நாங்க வர்த்தகம் பார்க்க விரும்புகின்றோம். அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்குது. ஆனா அந்த காரணங்களை வெளியே சொல்ல முடியாது, நடைமுறை சிக்கல் இருக்கிறது அப்படின்னு இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் அட டாலருக்கு இணையா வந்து ஒரு பணத்தை உருவாக்கும்பா, ஏன் போய் அமெரிக்கா கிட்ட கெஞ்சி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது சர்வதேச நாடுகளுடைய பணத்தினுடைய மதிப்பை விட குறைவா இருக்கக்கூடிய இந்தியா தான் வந்து டாலருக்கு மாற்றாக ஒரு பணத்தை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரேசில் அதிபரும் சீன அதிபரும் நம்முடைய ரஷ்ய அதிபரும் 3 பேரும் மோடி கிட்ட பேசின பிறகு மோடி அவர்களும் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம், அமெரிக்கா டாலருக்கு இணையாக நாம் ஒரு பணத்தை உருவாக்குவோம், அது நம்முடைய வர்த்தகத்துக்கு எந்த அளவுக்கு உதவுகிறது, நம்முடைய வர்த்தகத்தை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போக போகுது அப்படின்லாம் பரீட்சார்த்த முறையில நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்தியா கருத்தியல் ரீதியாக ஒத்து வருவதாக பிரேசில் அதிபரும் சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.
பிரிக்ஸ்ல இந்தியா மட்டும்தான் டாலருக்கு மாற்றாக ஒரு புதிய பணம் உருவாக்க கூடாது என்று முட்டுக்கட்டை போட்டாங்க. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரியை போட்டது இந்தியாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கிறது. அதுலயும் ட்ரம்ப்னுடைய துரோகத்தை பாருங்க. அந்த நாட்டுக்கு எதுவெல்லாம் பற்றாக்குறை ஏற்படுமோ, எதுவெல்லாம் மிக மிக முக்கியமோ அவற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் வரி உயர்வு பண்ணவே இல்லைங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா எலக்ட்ரானிக் சிப்புகள், செல்போன்கள், மருந்து பொருட்கள், இப்படியாப்பட்ட அதி முக்கியத்துவம் வாழ்ந்த பொருட்களுக்கு ட்ரம்ப் வரியே போடல. கடந்த காலங்களில் என்ன இருந்ததோ அதுவே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சோ உள்நோக்கம் கொண்டுதான் இந்தியாவை அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ட்ரம்ப்பை இப்பெல்லாம் வெளிப்படையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய பிரதேசத்துல போயிட்டு அங்க ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்து விட்டு சொல்றாரு, உலகத்தினுடைய பெரும் முதலாளின்னு சொல்றாங்க, அவங்க இந்தியா வளர்வதை விரும்பவே இல்லை, இந்தியா வல்லரசு ஆவதை விரும்பவே இல்லை. ரெண்டாவது, உலகத்தினுடைய வல்லரசம் அவங்க, உலகத்தை வழிநடத்தக்கூடிய முதலாளியா. ஆனா இந்தியா ஏன்டா இவ்வளவு வேகமா வளருது அப்படின்றதுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியல. அப்படி காரணங்கள் தெரியாத காரணத்தினால, இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காத காரணத்தினால அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இந்திய பொருளா அது விலை உயர்வாக இருக்கும் அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. அதன் மூலமாக உலக மக்கள் இந்திய பொருளை வாங்க மாட்டாங்க, இந்தியாவில தேக்கம் அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் எந்த பொருளும் தேக்கம் அடையவில்லை. குறிப்பா சொல்ல போனோம்னா நாம 10,000 கோடிக்கு தான் பாதுகாப்பு தளவாடங்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம். ஆனா பெரிய அண்ணனுக்கு தெரியாது, நாம இப்போ 24,000 கோடிக்கு ராணுவ தளவாடங்களையே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்தியாவுடைய வளர்ச்சியை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஒரு 2 நாளாவே பாத்தீங்கன்னா ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கும். பாகிஸ்தானுடைய விமானங்களை நாம சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு ஏர் மார்ஷல் அவர்கள் பேட்டி அளித்ததை நம்ம பார்த்திருக்கலாம். பாகிஸ்தானுடைய 6 விமானங்கள், அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஏவுகணை தடுப்பு கவசமும், அதே மாதிரி இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய அவாக் என்ற விமான கவசமும் இந்தியா 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து போட்டு தாக்கி அழிச்சிருக்கு. இந்த மாதிரி சாதனைய வேற யாருமே செய்யல. இந்த விஷயங்களை இந்தியாவுடைய ஏர் மார்ஷலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல எந்தெந்த பகுதியிலிருந்து பாகிஸ்தான் விமானங்களை அடிச்சோம், அதே மாதிரி நம்மளுடைய ஆகாஷ் ஏவுகணையும் S-400 எந்த இடத்துல நிலைநிறுத்தியிருந்தோம், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய அவாக் என்ற ஏவுகணை தகப்பு அமைப்பானது எந்த இடத்துல இருந்தது, அதற்கான டிஸ்டன்ஸ் என்ன என்று துல்லியமாக பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களிடையே உரையாற்றி இருக்கின்றார். இதெல்லாம் ஏன் இப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அதுல 2 விதமான அரசியல் இருக்கு. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க பாகிஸ்தானுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய விமானப்படைய பின்புறமாக கையை கட்டிட்டு ஏப்பா பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள்லாம் தாக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தாக்காதீங்கப்பா, ராணுவத்தினரை தாக்காதீங்கப்பா, பயங்கரவாதிகளை மட்டும் தாக்குங்க, இல்ல பயங்கரவாதிகள் கூட தாக்கலனா கூட பரவாயில்ல, பாகிஸ்தானுக்கு பயத்தை காட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்முடைய விமானப்படையுடைய கையை பின்புறமா கட்டிவிட்டு நாம பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தோம் என்று பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தி எல்லாம் பேசினாங்க. சோ ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான்ல நம்ம என்ன பண்ணோம் என்ற உண்மையை சொல்லணும். ரெண்டாவது, அமெரிக்கா F-16 என்ற விமானத்தை பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் தொடுத்து அழிப்பதற்காக பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியா மீது F-16 வச்சு தாக்குதல் தொடுக்க கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது என்பது அமெரிக்காவுடைய கண்டிஷன். ஆனா இந்தியா வான் தாக்குதல்ல அமெரிக்காவுடைய F-16 என்ற விமானமும் நாசமாயிருக்குது. இப்போ நீ தான் உலகத்திலே அதிநவீன ஆயுதங்களை தயாரிச்ச, அதை பாகிஸ்தானை குடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொன்ன. ஆனா உன்னுடைய நவீனத்துவமான ஆயுதங்களும் விமானங்களும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாத்தியா, என்கிட்ட முறைச்சிக்காத அப்படின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாகவே ஏர் மார்ஷல் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அமெரிக்காவை நாங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம், உன்னுடைய அந்தரகங்களை ஒண்ணா வெளியே விடுவோம், இனிமே நான் தான் உலகத்துடைய பெரிய அண்ணன் என்ற போலி பிம்பமானது தூள் தூளா போத பாரு, எங்களை பகைச்சுக்கிட்டா பகைத்து கொண்டவனை எப்படி அம்பலப்படுத்துவோம் அப்படி அம்பலப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் ஏர் மார்ஷலா இருந்தாலும் சரி, நம்முடைய IIT-ல நம்முடைய ராணுவப்படை தளபதி உபேந்திர திரிவேதியா இருந்தாலும் சரி, எப்படி பாகிஸ்தானை காலி பண்ணும், எங்கெங்கெல்லாம் தாக்கணும், நம்முடைய போர் முறையானது எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ட்ரம்ப்னுடைய கொஞ்ச நெஞ்ச மரியாதைய இந்தியா பகுதியிலிருந்து கருத்து தெரிவிக்கின்ற போது காலி ஆயுது. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரியை போட்டாரு. அந்த வரியினால அந்த நாட்டுல ட்ரம்ப்னுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சது. இந்த வரி மூலமாக தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு.
ரெண்டாவது, அந்த நாட்டுல பொருட்கள் வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்வு காரணமாக அந்த நாட்டையும் அழிச்சிருக்கிறாரு. மக்கள் எந்த அளவுக்கு விலை உயர்வு இருந்தா வீடியோ எடுத்து போட்டு, அப்பா அமெரிக்காவுக்கு நாம அதிக வரி கட்டண்டா, இனிமே இந்த நாடு நாசமா தாண்டா போகும், எழுந்தே வராதுடா அப்படின்ற அளவுக்கு கதறி இருக்கின்றார்கள். ஸோ ட்ரம்ப்னுடைய ஒவ்வொரு முடிவுகளும் தவறாதான் போய் நிக்குது. ட்ரம்ப் அமெரிக்காவில் துக்ளக் ஆட்சி முறையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பும் அதனால் வருகின்ற பாதிப்புகளும் கடனை குறைக்காம செலவை குறைக்காம அந்நிய நாடுகளையும் நட்பு நாடுகளையும் அண்டை நாடுகளையும் வதைப்பது அமெரிக்காவினுடைய பேரழிவுடைய தொடக்கம் என்று சர்வதேச பார்வையாளர் சொல்றாங்க. இதுவரைக்கும் நாம ட்ரம்ப்னுடைய அழிவும் அமெரிக்காவோட வரி விதிப்பும் பார்த்தோம். இனிமே நாம வேற சர்வதேச செய்திகளுக்கு போகலாம் நாளிலிருந்து. நன்றி நண்பர்களே.